அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று தேய்பிறை பஞ்சமி. உப்பு தண்ணீரில் இப்படி எழுதி போடுங்கள், நாள்பட்ட கடனும் உடனடியாக தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி இந்த தேய்பிறை பஞ்சமி அன்று என்ன பரிகாரம் செய்யணும், எப்படி வாராகி அன்னையை நாம வழிபாடு செய்யணுங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புதன்கிழமையோடு தேய்பிறை பஞ்சமி, பங்குனி மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, பங்குனி மாதத்துல வரக்கூடிய அம்பாள் வழிபாடு மிக மிக விசேஷமானது. அதுவும் இந்த தேய்பிறை பஞ்சமி நம்மளுக்கு புதன்கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்பானது. ஏன் அப்படின்னா, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட புதன்கிழமையோடு நம்மளுக்கு இந்த தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது வருது. நீங்க மாலை நேரத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு வழிபாட்டையும் பரிகாரத்தையும் செய்யுங்கள். நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் கடன்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, தேய்பிறை பஞ்சமியில நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு வாராகி அன்னைய வழிபாடு செய்வோம். நம்ம வாராகி அன்னை வழிபாடு அப்படிங்கிறது இரவு நேரங்கள்ல தான் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா வாராகி அன்னை இரவு நேர தேவதை. அப்போ அந்த இரவு நேரத்துல தான் அன்னைக்கு சக்திகள் அதிகரிக்கிறதாகவும், அந்த நேரத்துல நாம வழிபட்டோம்னா நம்மளுடைய வழிபாட்டிற்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் நான் மாலை 6 மணிக்கு மேல உங்க வழிபாட்டை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இன்றைய உலகத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கடன் பிரச்சனை பெரும் பிரச்சனையாகவே எல்லாருக்குமே இருக்குது. கடன் இல்லாத ஒரு மனிதரை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்க்கவே முடியாது. எல்லாருமே ஏதோ ஒரு தேவைக்காகவும் ஏதோ ஒரு அவசரத்திற்காக நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அமைந்து விடுகிறது. அப்படி வாங்கிய கடனை சுலபமாக நம்மளால் அடைத்து விட முடியுமா அப்படின்னா அது கிடையாது. நிறைய பேரால அது சாத்தியம் இல்லாம இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்கி அதை செய்யறது, இது மாதிரி கடன் பெருகிக்கிட்டே போகுது. அப்படின்னா தேய்பிறை பஞ்சமில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். இப்போ உங்க வீட்டுல வாராகி அன்னையினுடைய படம் இருக்குது அப்படின்னா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. சிகப்பு நிற மலர்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். செம்பருத்தி பூ, செவ்வரளி பூக்கள் இருந்தா நீங்க அதை அலங்காரம் பண்ணிக்கோங்க. இல்லம்மா எங்க கிட்ட சிகப்பு நிற மலர்கள் இல்லை அப்படின்னா வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. இப்ப நிறைய பேர் வீடுகள்ல விக்கிரகம் வச்சிருப்பீங்க. இப்ப வாராகி அன்னையினுடைய விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அபிஷேகம் செய்ய வேண்டும். ரொம்ப எளிமையா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்க அபிஷேகம் செய்யலாம். பால் மட்டுமாவது கொண்டு அபிஷேகம் செய்யலாம். ஏன்னா வாராகி அன்னைக்கு பால், மஞ்சள், குங்குமம் இதை கொண்டு அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னா வீட்டுல நிச்சயம் உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். அதே மாதிரி அபிஷேகம் எல்லாம் முடிச்சிட்டு வாராகி அன்னைய நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க வீட்டுல படமும் இல்ல விக்கிரகமும் இல்ல, நாங்க என்ன செய்வது அப்படின்னா ஒண்ணுமே செய்ய வேணாம். ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுல நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்திக்கோங்க. இந்த தீபத்துல வாராகி அன்னை எழுந்தருள பண்ணி அந்த தீப வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்யலாம். இப்படி நீங்க எது உங்ககிட்ட இருக்குதோ அதை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாராகி அன்னைக்கு கிழங்கு வகைகள், அதாவது பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த வகையான உணவுப் பொருட்களையும் நீங்க நைவேத்தியமாக வைக்கலாம். அப்படி வைத்துட்டு அதற்கு அடுத்தது தீபம் ஏற்ற வேண்டும். தேங்காய் தீபம் இப்ப நிறைய பேர் வீடுகள்லயே ஏத்துறாங்க. உங்களுக்கு வீடுகள்ல தேங்காய் தீபம் ஏத்துவீங்க அப்படின்னா வீடுகள்ல நீங்க ஏத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாதாரண மண் அகல் விளக்குலயே நீங்க இந்த தீபத்தை ஏத்திக்கோங்க. காமாட்சி தீபம் இருந்தாலும் தனியாக வாராகி அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏத்தலாம். இல்லைன்னா 5 அகல் விளக்குகள் வச்சு அதுல நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க.
கண்ணாடி பவுல்ல சுத்தமான நீரை பிடிச்சு வச்சுட்டு அதுல ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து அந்த நீர்ல போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு அன்ரூல் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல உங்களுடைய கடன் பிரச்சனை, இப்போ குறிப்பிட்டது எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு சிகப்பு நிற பேனா, பென்சில், மார்க்கர் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுல எழுதி அந்த உப்பு தண்ணீர்ல போட்டுடுங்க. போட்டுட்டு அந்த பவுல் அப்படியே உங்க கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா, இந்த மந்திரத்தை 5 முறை நீங்க சொல்லணும். ஓம் வாம் வாராகி நம, ஓம் ப்ரூம் ஷாம் வாராகி கன்யகாயை நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 5 முறை நீங்க சொல்லிட்டு அந்த பவுலை அப்படியே உங்க பூஜை அறையிலேயே வாராகி அன்னையினுடைய பாதத்திலேயே வச்சிருங்க. வச்சுட்டு தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு வாராகி அன்னைக்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது கடன் பிரச்சனைக்கு மட்டும் இல்லைங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனையை அந்த பேப்பர்ல எழுதி நீங்க அந்த உப்பு தண்ணீர்ல போடலாம். இப்போ உதாரணத்திற்கு வேறு வெளியில சொல்ல முடியாத காரணங்களால இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட நீங்க எழுதலாம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் உடனடியாக தீர்க்கக்கூடியவள் வாராகி அன்னை. ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், தேய்பிறை பஞ்சமியில எப்பவுமே நம்மளுடைய கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணணும். நீங்க இப்போ போய் என்னுடைய குடும்பம் வளரணும், தொழில முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நீங்க வேண்டக்கூடாது. இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எதெல்லாம் நம் வாழ்க்கையில் தேய்ந்து போகணுமோ அதை மட்டும்